ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சூப்பர் கிட்ஸ். இன்னைக்கூட வீடியோவில் நான் வந்து மேத்துக்காக டிஐஒய் ஒர்க் ஷீட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மேத் ஒர்க் ஷீட் சின்ன பசங்களுக்கு இப்போதான் நம்பர்ஸ் கற்றுக்குறாங்க, அந்த மாதிரி பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மேத் ஒர்க் ஷீட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நம்பர்ஸ். இப்போ நீங்கள் நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, 1 to 4 சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ தான் பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா 1 2 3 4 அந்த மாதிரி பாக்ஸ் ஸ்கொயராக போட்டிருக்கேன். இந்த மாதிரி இங்கே 4 லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ ஒரே ஒரு நம்பர் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த நம்பர் மட்டும் போட்டுட்டு வேறு ஏதாவது ட்ராயிங் இங்கே பண்ணி சொல்லி கொடுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு. இங்கே நான் வந்து கலர்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளூ, ஆரஞ்ச், ரெட், ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அந்த பசங்களுக்கு க்ரையான்ஸ் கொடுத்துட்டு, உங்ககிட்ட இருக்கிற க்ரையான்ஸ் கொடுத்துட்டு, இப்போது 1 மட்டும் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு மட்டும் கலர் பண்ண சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இப்போ 1க்கு வந்து ப்ளூ கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1க்கு மட்டும் அந்த கலர் பண்ண வைக்கிறேன். அப்போது எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ பசங்க வந்து அந்த கலர் பண்ணும்போது அவங்க ஈஸியாக வந்து அந்த நம்பரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக நம்பர் ஐடென்டிஃபிகேஷன், நம்பர் 1 சொல்லி கொடுக்கலாம், 2 சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் கூட சொல்லி கொடுக்கலாம். இப்போது 1 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள், நீட்டாக கலர் பண்ண சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. இப்போது 2க்கு வந்து நான் ஆரஞ்சு பண்ணணும். 2 எங்கெங்கே இருக்கோ ஒரே வாட்டி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கலர் மட்டும் அந்த நம்பர்ஸுக்கு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அவங்க கற்றுப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க் ஷீட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா டிஐஒய் ஒர்க் ஷீட் பசங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சீக்கிரம் முடிப்பாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பசங்க ஈஸியாக எல்லா கலர்ஸும் கற்றுப்பாங்க, ப்ளஸ் நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் நல்லா பண்ணுவாங்க. இதே மாதிரி இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி வந்து இங்கே ஒரு பேஸ்கெட் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், அவங்க என்ன பண்ணணும், நான் இங்கே என்ன நம்பர் எழுதுனா அந்த நம்பர் வந்து நாங்கள் சொல்கிற ஐட்டம்ஸ் வந்து இங்கே வைக்கணும். இப்போ நான் 6 எழுதியிருக்கேன், நம்பர் 6. இப்போ பசங்களுக்கு வந்து நம்பர் 6 தெரியும்னா அவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் 6 crayons வந்து பேஸ்கெட் மேலே வையுங்கன்னு. they have to keep 6 crayons on the basket. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வேறு ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை சின்ன சின்னதாக அனிமல்ஸ், சின்ன சின்னதாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு பேஸ்கெட் மேலே வைங்கன்னா அவங்க வைப்பாங்க. நீங்கள் இங்கே நம்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஸ்மால் பேப்பர் கட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டிக் ஹியர். நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு எடுத்து நெக்ஸ்ட் நம்பர் சொல்லும்போது அவங்க வந்து எவ்வளோ நாங்கள் என்ன சொல்லுவோமோ அதை அவங்க வைக்க போகிறாங்க. இப்போ நான் இங்கே 5ன்னு எழுதுனா they have to keep 5. அந்த மாதிரி இது வந்து ஒர்க் ஷீட் வந்து சொல்லி கொடுக்கலாம். இது முடிச்சப்பறம் இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் வந்துட்டு இங்கே வந்து ஸ்னேக் இருக்குது. நான் இன்னொரு வாட்டி அந்த ஸ்னேக் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்னேக் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இது நம்பருக்காக தான் என்ன பண்ணணும், ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இப்போ நான் அவங்க வந்து they have to keep 3 dots. அப்போது வேறு ஸ்கெட்ச் பென் அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு 1 2 3 1 2 3. இப்போ நான் இங்கே 5ன்னு எழுதியிருந்தேன்னா 5 dots அந்த மாதிரி கொடுத்து இது கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த நம்பர் ப்ளஸ் கவுண்டிங் வந்து ஒரு 1 2 3 நாங்கள் எவ்வளோ டாட்ஸ் சொன்னால் அவ்வளோ டாட்ஸ் வைக்கணும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பசங்க நல்லா கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் அப்புறம் பேட்டர்ன் சொல்லி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இப்போது இங்கே ஸ்கை ப்ளூ, பிங்க் கொடுத்துருக்கோம். இது வந்து 1 ABAB பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ABAB பேட்டர்ன். இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்கும்போது பிங்க் கலர் எடுத்துக்கிட்டு ஸ்கை ப்ளூ 2 கலருமே வச்சுக்கிட்டு they have to color. இங்கே ஸ்கை ப்ளூ, இங்கே பிங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கை ப்ளூ எடுத்துக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஏனா ஸ்கை ப்ளூ அகெயின் இங்கே ஏ அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பி, ஏ, பி. இந்த மாதிரி பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஏபி பேட்டர்ன் அவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் ஸ்கெட்ச் பெனில் ட்ரா பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக இங்கே தெரியும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் 2 பாக்ஸஸ் கொடுத்துருக்கேன். இங்கே இதோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். 2 பெருசாக ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. இப்படி சொல்லி கொடுக்கலாம். இதுவுமே ஏபி பேட்டர்ன் தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா பசங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறாங்க. அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
இது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷன் பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிச்சிட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஐடியா வந்து இதுலேருந்து வந்து இந்த மாதிரி நீங்கள் 2 பேட்டர்ன்ஸும் பசங்களை வச்சு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி தான் இங்கே பால்ஸ் இருக்குது. பால்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கொடுக்கலாம், நீங்கள் கலர் பண்ணி கொடுத்துடுங்க. அதே பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இங்கேவும் 8 பால்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் ஜக்லிங் மாதிரி கொடுக்கலாம், ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ளார் மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சேம் கலர் ஃபாலோ பண்ணுங்கன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பசங்க ஈஸியாக கலர் ஐடென்டிஃபிகேஷன் கற்றுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பிங்க் இருக்குது, நான் இங்கே பிங்க் அடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே எங்கே பிங்க் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 6th ஒன்னில் பிங்க் இருக்குது. 1 2 3 4 5 6 இங்கே கலர் அடிக்கணும். அப்போ கவுண்டிங் வரும், பேட்டர்ன் வரும். சேமாக பசங்க வந்து அதே மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ட்ரை பண்ண உடனே அவங்க சக்ஸஸ் ஆன மாதிரியா அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் இருக்குது. க்ரீன்லேயும் லைட்டு டார்க் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த க்ரீன் கலரும் அடிக்கும்போது பசங்க வந்து கலர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இங்கே ஒரு கலர் இருக்குது, நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக ஒர்க் ஷீட்ஸ் வந்து கற்றுப்பாங்க. உங்களுக்கும் புரியும் பசங்க எந்த அளவுக்கு அங்கே கற்றுட்ருக்காங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.